ஒரு தேன்பூச்சி வந்து இந்த இடத்துல கடிச்சு விட்டு ஒரு கால ராவணன் காலத்தில் அவன் எனக்கு அண்ணனா இருப்பானா. ஆனால் கீது வச்சுக்கிறது தேவையில்லை. இந்த மலையை பற்றி அவர் என்ன சொல்ல போறாரு, நமக்கு என்ன புரிய போகுது. நாங்கள் 3 பேரும் நாகப்பட்டினத்துலேருந்து இந்த கப்பல் எடுத்து இலங்கைக்கு காங்கேசன் துறைக்கு போனோம். போயிட்டு வர்றதுக்கு 8400 ரூபாய். அப்புறம் கப்பலில் போகிறப்ப வந்து நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கிது. கப்பலில் போய் ஏறினதுமே ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி அதோட பாதுகாப்பை பற்றியெல்லாம் அவங்க அங்கே இருக்கிற பணிப்பெண் வந்து விபரமாக எடுத்து சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் காலை சாப்பாடும் கொடுத்தாங்க. 2 இட்லி சாம்பார், ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இட்லிமா காங்கேசன் துறையில் போய் இறங்கி அங்கே வந்து இந்த இமிகிரேஷன் செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு, காங்கேசன் துறையிலேருந்து மெயின் ரூட்டுக்கு வர்றதுக்கு அங்கே ஆட்டோ வந்து அவங்கெல்லாம் 3 சக்கர வண்டிங்கிறாங்க. ஒரு 3 சக்கர வண்டியை எடுத்து அவருக்கு இலங்கை பணம் ஒரு 400 ரூபா கொடுத்துட்டு மெயின் ரூட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸை எடுத்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். இதுதான் இலங்கையில் வந்து நாட்டில் யாழ்ப்பாணங்கிற ஊரில் நல்லூர் கந்தசாமின்னு ஒரு முருகன் கோயில். இது வந்து உலக புகழ்பெற்ற முருகன் கோயில். இலங்கைக்கு வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இதை பார்க்காம போயிடாது. போன மாதம் வந்து ஆடி மாதங்கிறதுனால அங்கே ரொம்ப விசேஷமாக இருந்தது. இன்னொன்று, அந்த கோயிலுக்கு போகிறப்ப வேட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு போகணும். மேல் சட்டை அணிஞ்சிட்டு கோயில் உள்ளார போகக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை எடுத்து நைனார் தீவுங்கிறத பார்க்க போனோம். ஆனால் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பஸ்ஸில் போகலாம். அதுக்கப்புறம் போட்டில் போகணும். அங்கே ஒரு இந்து கோயில் இருக்குது, ரொம்ப முக்கியமான கோயில். 8500 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்மணியை வெட்டி கால் சலங்கை இந்த தீவில் விழுந்ததாகவும் அதை பார்க்க தான் நாங்கள் போகிறோம். இந்த போட்டு இருக்குல்ல, இதை நல்லா பார்த்துங்க. பிரிட்டிஷ்காரவங்க இலங்கையை விட்டு போகிறப்ப கொடுத்துட்டு போன போட்டு. நாங்கள் கிளம்புற நைனார் தீவுக்கு வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து நாகபூஷணம் அம்மனை கும்பிட்டுட்டு எய்த்தாப்பில் இருக்கிற புத்தர் சாமியை கும்பிட்டுட்டு இதே படகுல திரும்பி நைனார் தீவு போய் அங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸில் போகிறோம். இங்கே போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்ஃப் டிரைவிங், நம்மளே கார் ஓட்டுறதுக்கு காரு வாடகைக்கு தேடி பார்த்தோம். அது மட்டும் இங்கே உள்ளவங்க கொடுக்க ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா அங்கே ஸ்ரீலங்கா லைசன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. இதே இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக இருந்தால் கொழும்புல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அவங்க வந்து ஒரு தாள் கொடுப்பாங்களாம். அதை வச்சுட்டு தான் ஓட்டணும். நீங்கள் எந்த வெளிநாட்டு லைசன்ஸ் வச்சுருந்தாலும் இங்கே எடுபடாதுன்ட்டாங்க. அப்புறம் அதோட நாங்கள் இங்கே உள்ள ஒரு புடியன்ட்ட ஒரு காரு வாடகைக்கு கேட்டோம். அவர் சொன்னார், உங்களுக்கு கொடுக்கறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 லட்சம் டெபாசிட் கட்டுங்க, உங்கள் பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து கழுத்து போட்டு கொடுங்கன்னாரு. சரி, நாங்கள் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு வாங்கன்னாரு. நான் 6:30 மணிக்கு ஃபோன் அடித்தேன். அப்புறமா அவர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அவரும் சொல்ல, நானும் சொல்ல. திரும்பி 6:30 மணிக்கு வாங்கன்னாக்கா காங்கேசன் துறைக்கிட்ட வாங்கங்கிறார். என்ன இதுக்கெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு 3 சக்கர வண்டியை எடுத்துட்டு 10 நிமிஷத்துல வந்துடலான்னு அப்படின்னாரு அவரு. மணி இப்போ 6:30 மணி ஆகுது. இதுக்கு மேடம் என்ன உங்களுக்காக நான் வண்டியை எடுத்து வச்சுட்டேன், இந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க தானே. என்ன நீங்கள் கதைக்கிறது எனக்கு புரியல, நான் கதைக்கிறது உங்களுக்கு புரியல. வண்டியை வேற யார்ட்டையும் நான் கொடுத்தாலும் கொடுத்துருப்பானே, என்ன போங்க. அப்புறம் அதோட வேணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் எங்கே காங்கேசன் துறைக்கு ராத்திரி நேரத்தில் போகிறதுன்ட்டு, அதோட போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அதுவே வந்து பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குது, அதுலேயே வந்துட்டோம். நாங்கள் ஜஃப்னாவிலேருந்து நாங்கள் திரிகோணமலை வரணும். அதோட ஜஃப்னாவிலேருந்து வவுனியாவுக்கு ஒரு 5 நிமிஷமும் பஸ் இருக்குது. ஜஃப்னாவில் வவுனியாவில் வந்து இறங்கணும். அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு திரிகோணமலைக்கு பஸ் இருக்குது. திரிகோணமலையில் வந்து கடற்கரையை ஒட்டி ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டோம். ஒரு நாளைக்கு வாடகை வந்து ஸ்ரீலங்கா ரூபாயில் 15,000. இங்கே திரிகோணமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதனால் இது மாதிரி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லது. ஒரு ஸ்கூட்டிக்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபா இந்த ஊருக்கு போனோம். இன்றைக்கி காலம்பரை எழுந்திரிச்சு நாங்கள் வந்து காலை சாப்பாடை முடிச்சுட்டு இங்கே திரிகோணமலையில் ஒரு 3 கோயில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கோயில், பார்க்க வேண்டிய கோயில். இது வந்து ஒரு பத்திரகாளியம்மன் கோயில். இதுக்கு முன்னாடி புவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த கோயிலோட வரலாறு என்னன்னா, ராவணன் வந்து சிவன்கிட்ட காட்சி தர்றதுக்காக கேட்டிருக்காரு. சிவன் வந்து காட்சி கொடுக்க மாட்டேங்கவும் அவர் படையை வச்சு வெட்டிட்டாரு. அந்த இடம் வந்து ராவண இடம்பாங்க. அதை பார்த்துட்டு 2வது இங்கே வந்திருக்கோம்.
அந்த இடத்துக்கு பேர் வந்து ராவணன் வெட்டும்பாங்க. இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, போனா பார்க்கலாம். நீங்க மலை மேல இருக்குது, அதுக்கு முன்னாடியே மோட்டார் சைக்கிளோ காரோ நிப்பாட்டிட்டு மேலே போய் நீங்க சாமியை கும்பிட்டு வரலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான இடம். அங்கேருந்து கடலெல்லாம் பார்க்கறதுக்கும் வியூ ரொம்ப நல்லா இருக்கு. திருகோணமலைக்கு முன்னாடி, அந்த டவுனுக்கு முன்னாடி ஒரு 15 நாங்கள் வையா எடுத்துக்கிறோம், ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி சுடு தண்ணி வர்ற இடம் ஒன்று இருக்குது. அதை சுற்றி பார்க்க தான் அங்கே வந்திருக்கோம். 7 மணிக்கு மூடிடுவாங்க. போகிற வழியில் இந்த நுங்கை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கன்னியா சுடு தண்ணி வர்ற இடம்னு பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 கிணறு இருக்குது. 7 கிணத்துலையும் சுடு தண்ணி தான் வருது. இதோட ஐதீகம் என்னன்னாக்கா, ராவணன் வந்து அவங்க அம்மாவுக்கு திதி செய்கிறப்ப இந்த 7 கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் திதி செஞ்சார் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்போதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி சாப்பாடு சாப்பிடுவோன்ட்டு வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சாப்பாடும் கிடைக்கிது, இவங்க இலங்கை சாப்பாடும் கிடைக்கிது. நம்ம எது வேணுமோ நம்ம விரும்பி சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் ஒன்றும் அதிக விலை கிடையாது, எல்லாம் கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது. இங்கே வந்து ஹோட்டலெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா 5 பரோட்டா 5 தோசை இடியாப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நம்ம வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்ணும். நம்ம வேணுங்கிறதுக்கு மட்டும் அவங்க பில் போட்டு காசை வாங்கிக்கிறாங்க, பாக்கியை திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கிளம்பி இந்த சிகிரியான்னு ஒரு மலையை பார்க்க தான் வந்திருக்கோம். உண்மையாலுமே இது பார்க்க வேண்டிய இடம் தான். இது சுற்றுப்புற சூழலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெரிய காட்டுக்குள்ளார இது அமைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு உள்ளார வரணும்னா சீட்டு வந்து எடுத்துகிட்டு வரணும்னா டிக்கெட் வந்து அந்த ஸ்ரீலங்காக்காரவங்களுக்கு மட்டும் 120 ரூபா. நம்ம இந்தியனுக்கு சார்க்கு மாநாட்டில் உள்ள 7 நாட்டுங்களுக்கு வர்றவங்களுக்கு $20. சிகிரியா குன்றிற்கு ஏறுவதற்கு சிரமமானவர்கள் மற்றும் மாலை 5:30க்கு பின் வெளியே செல்வதற்கும் வழியே போகணும் என்று போட்டிருக்கு. ஆனால் அங்கே போனால் ஏறுறதுக்கான வழி இருக்கு, வெளியேறதுக்கு தான் வழி இருக்கு. என்ன பண்றீங்க? 100 ரூபா கொடுத்துருக்கணும், அதனால 100 ரூபா. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே இது நல்லா தெரிஞ்சுது. இப்போதான் வந்து நாங்கள் அந்த மலைக்கு ஏறுறதுக்காக, இதுதான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மலைக்கு ஏறணும். ஆனால் வந்து ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எப்போ உட்காந்துருக்கிறான் பண்ணானு, நீ போயிட்டு இருப்பான், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வர்றான்ப்பா. இப்போதாம்மா மலையே ஸ்டார்ட் ஆகுது. போய் ட்ரை பண்ணுவோம். இதில் ஏறிட்டு இங்கே வந்து இதில் ஏறணும். இப்படியே ஏறிட்டு போய் செங்குத்தா போயிட்டு அதில் ஏறிட்டு பாதி வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். கீது வந்து வச்சுக்கணுன்னா வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஆத்தரைசேஷன் இருக்கிற கீதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். ஆனால் கீது வச்சுக்கிறது தேவையில்லை. இந்த மலையை பற்றி அவர் என்ன சொல்ல போறாரு, நமக்கு என்ன புரிய போகுது? மைக்குக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. மைக்குக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தான் எதாவது ஆகிடும் போல. ஐயோ யார்ட்டியா காமெடி பண்ணிட்டாரு, ஐயோ யார்ட்டியா காமெடி பண்ணிட்டாரு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒரு வழியா நாங்க மேலே ஏறி இங்க வந்துட்டோம். வந்து இங்கேருந்து நாலா பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த இலங்கையோட சுற்றுப்புற சூழல் இயற்கையான அழகை வந்து நம்ம கண்டுகளிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்குது. அந்த கோட்டை வந்து காலப்போக்கில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இதை நல்லா சுத்தமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஒரு ஞாபகார்த்தமாக அதை வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது இருக்குது. ஆனந்தமான காற்று, அதுவும் தானும் நல்லா இருக்கு. ரெண்டாவது சேர்க்குமா இப்பயே முட்டி கட்டிக்கிட்டுமா சொன்னா, முட்டி கட்டிக்கிட்டுமா. அதுல நம்ம ஐயோ மறுபடியும் ஏறணுமாங்க. அப்படித்தான் இப்பயே இந்த முட்டி கட்டிக்கிட்டு போட்டு ஸ்குரு முடுக்கணும் ஃபான்ஸ்ல போய்.
இன்னொன்று, இந்த கோட்டையை வந்து சுற்றி பார்க்க நீங்கள் வரணும்னா காலம்பரை வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். ஆனால் பார்க்க வேண்டிய இடம். நான் வந்து 2 காப்பி மட்டும் குடிச்சிட்டு 4-5 பிஸ்கட்டை வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் கிளம்புற பார்த்தது வந்து இருந்த ஊர் வந்து சிகிரியா ஊரில் வந்து ஒரு பெரிய மலையை பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி முன்னாடி சொன்னேன். இப்போ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இந்த தும்பாலான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. அதுவும் பார்க்க வேண்டிய இடம். நல்லா அழகாக நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்துட்டு போங்க. இது வந்து நீங்கள் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்புலாங்கிற ஊரில் இருக்கிற பெரிய புத்தர் கோயில். இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இலங்கை ரூபாயில் 3000 ரூபா பணம் கொடுத்து மேலே போனீங்கன்னா 5 குகை இருக்குது. அந்த 5 குகை உள்ளாரையும் புத்தர் சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு வரலாம் நீங்கள். இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, இலங்கையில் அந்த குப்பையெல்லாம் ஒழுங்காக வந்து அதில் வந்து பிளாஸ்டிக் ஜாமான் ஒரு இடத்துல போடணுங்கிறாங்க, ஒரு இடத்துல தாளெல்லாம் போடணுங்கிறாங்க. அதை வந்து அந்த நாட்டு மக்களும் அதை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இன்னைக்கு கிளம்புற சிகிரியாவிலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்து கண்டிக்கு வந்துட்டோம். ஒருத்தருக்கு வந்து 750 ரூபா தான் இலங்கை பணம். அப்புறம் இப்போ கண்டியிலேருந்து ரயில் மூலிமா நூரெலியா போகிறோம். 5 மணி நேரம் ஆகும். ஆனால் 2 பக்கமும் இயற்கை எழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு காட்டுக்குள்ளார பூந்து அந்த ட்ரெயின் போகுமா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. 5 மணி நேரம் ஆகுமா. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இங்கேருந்து தான் நாங்கள் நூரெலியா புறப்பட போகிறோம். இந்த கண்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. 1, 2, 3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. அன்பே சிவம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இது அப்படியே போலீஸ் எடுமா. கண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிக்கு நூரெலியாவுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் தான் வர்றாங்க. கண்டிக்கு வந்துட்டு இங்கேருந்து நூரெலியாவுக்கு சுற்றுலா பயணிகள் தான் நிறைய பேர் போகிறாங்க. இதில் அதிகமாக வர்றது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சிம்ரன் 2 பிள்ளைங்களோட சசிகுமார் வந்து இங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வந்தார். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம். நாங்களும் ராமேஸ்வரத்துலேருந்து 2 பெட்டியோட பிழைப்பு தேடி இங்கே கண்டிக்கு வந்துருக்கோம். நான் நூரெலியாவை பற்றி கேட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸ் பிளேஸு, மவுண்டன்லாம் நல்லாயிருக்கும், பக்கத்தில் ஒரு சில இடமெல்லாம் போய் சுற்றி பாருங்க உள்ளுங்கன்னா. அப்புறம் நீங்கள் காஷ்மீர் போயிருக்கீங்களான்னு கேட்டான். நான் போனதில்லடா அப்படின்னேன். அடுத்த நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் உங்களுக்காக எதிர்பார்த்துருப்பேன். இல்லை ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க சொல்கிறான், என் மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு கால் ராவண காலத்தில் அவன் எனக்கு அண்ணனா இருப்பானா என்ன? இல்லை ஓரமாவா ரொம்ப ட்ரெயினே பார்த்தா அது மாதிரி எரர் தேவஸ்ன்னு நினச்சிட்டு இருக்க. போய் சேர்ந்துரும்ல, எங்கேயா நடுப்புற நிப்பாட்டி போட்டுற போகிறோம். ஏமா வெள்ளக்காரனையும் 3rd கிளாஸில் உட்காந்துட்டு வர்றாம்மா. விட்டா மேலே உட்காந்துட்டு போவானுங்க. ட்ரெயினில் வந்து 3 வகுப்பு இருக்குது. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு. முதல் வகுப்பு மட்டும் ரிசர்வ் பண்ணணும்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணிடணும். அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் நம்பர் போட்டிருக்கு, அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துடலாம். ஆனால் 2ஆம் வகுப்பும் 3ஆம் வகுப்பும் நம்ம எங்கே இடம் காலியாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஆனால் 3ஆம் வகுப்பும் 2ஆம் வகுப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கூட்டம் மேலே 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்றுக்கிட்டே போனோம். அப்புறமா தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. நூரெலியா வந்து மலைப்பகுதியாக இருக்கிறதுனால அங்கே ரொம்ப குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பார்க்க வேண்டிய இடம். அங்கே நூரெலியாவில் நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை நூரெலியாவில் போய் அந்த காற்றை சுவாச்சிட்டு அந்த நீர்வீழ்ச்சியில் வர தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் மனுஷனுக்கு எந்த வியாதியும் வராது. நூரெலியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, அரேலியான்னு பேர். அதான் அந்த ஹோட்டலு. இங்கே வந்து இந்த பீரியடில் வந்து ஒரு நாளைக்கு 110 யூரோ. ஈரோவில் 110 யூரோ. ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே நுவரெலியாவில் வந்து எந்த நேரத்தில் மழை பெய்யும், எப்போ குளிரும்னு தெரியாது. ராத்திரியில் ரொம்ப குளிரும். ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரிக்கு வந்துடும். அதனால் இங்கே இந்த ஹீட்டரை போட்டுக்கணும். அயன் பாக்ஸோட எல்லா வசதியும் இருக்குது. அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா, கலரா, முகம் மட்டுமா, மனசு. ப்ரஷ்ஷு, ஷேவிங் க்ரீமு, சோப்பு, ஷாம்பு,
எல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அங்கே நூறலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூரா ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் பூரா நூறலியா பூரா சுற்றி பார்த்தோம். எங்களுக்கு வந்த அந்த பையன் வந்து அஷ்ராஃப்னு பேர். ரொம்ப நல்ல பையன், நல்லா தமிழ் பேசினார், நல்லா கவனிச்சிக்கிட்டு பொறுமையாக காரை ஓட்டிக்கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டனு. இந்த கார்டனை சுற்றி பார்க்கணுன்னா அந்த ஸ்ரீலங்கா ரெசிடென்ஸுக்கு 236 ஸ்ரீலங்கா பணம், ஃபாரினர்ஸுக்கு வந்து 3500 ஸ்ரீலங்கா பணம். மறந்துடாமல் வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் வர்றப்ப கண்டிப்பாக எடுத்துருவாங்க. கண்டிப்பாக அங்கே பாஸ்போர்ட் கேட்குறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மலைப்பகுதியாக இருக்கிறதுனால நல்லா சுத்தமாக ஊற வச்சுருக்காங்க. எந்த வித பிளாஸ்டிக் பொருளும் இங்கே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி விளையிற தோட்டம் இது. இங்கேயே வந்து இது எப்படி விளையுது என்ன இதுன்னு இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. 100 கிராம் வந்து 1000 ரூபா இலங்கை காசு. இங்கே வந்து பார்த்துட்டு நீங்களே பறித்து நீங்களே சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட 100 கிராமுக்கு 1000 ரூபா காசை கொடுத்துடலாம். ஹிட் வாங்கினதை அவங்ககிட்ட கொடு, நீ சாப்பிடுங்க. இது வந்து ஒரு குடும்பம் வந்து எந்த வித உரங்கரம் போடாமல் அவங்களே இதை பயிரிடுறாங்க. வெரி நைஸ் பிளேஸ். எஸ், கம்மிங் ஃப்ரம் இந்தியா. இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு பெரிய ஸ்ட்ராபெரி பயிரிடுற இடம் இருக்குது. அது வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸு. அங்கே எல்லாம் நிறையா வருவாங்க, ஒரே கூட்டமாக இருக்கும், நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. இங்கே வந்தால் எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம். பத்தாவதுக்கு இங்கே வர்றதுக்கு வழி வந்து அந்த சீதா அம்மன் கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கு. இவங்க மேலே இவங்க வீட்டில் அந்த ஸ்ட்ராபெரியிலேயே ஜாமு செஞ்சு விற்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜூஸ் கேட்டாலும் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா எல்லாம் இயற்கையாக நல்லா இருக்கு. மலை, இந்த அருவியோட சத்தம், கீழே கோயில், இப்போ மாதிரி பொல்யூஷனே இவங்களுக்கு கிடையாது, என்னன்னு தெரியாது. நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களாம் கண்டிப்பாக 100 வயசு வரைக்கும் உயிர் வாழும். இங்கே லபுக்குலின்னு இந்த ஊர் பேர், பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர். இங்கே தான் வந்து டீயை தயாரித்து இப்போ நம்ம உள்ள வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரியில் போய் டீ தூள் எப்படி செய்கிறாங்கன்ட்டு இங்கேருந்து தான் வேர்ல்டு பூரா டீ வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் டீ எல்லாம் வாங்காதீங்க, வேற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் வாங்கலாம். ஏன்னா இங்கே ரொம்ப விலை அதிகம். ரெண்டாவது வந்து ப்ளூ ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அங்கே வாங்குங்க டீ தூள்லாம். அங்கே தான் கொஞ்சம் விலை கம்மி, ஆனால் வந்து ஒரே தரம் வந்து ரெண்டும் ஒன்று தான், சேம் குவாலிட்டி. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு போனோம். அந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி தேயிலை இலையை பிரித்து அதை எப்படி பதப்படுத்தி எப்படி டீ தூள் ஆக்குறாங்க, அதை வந்து 3 வகையாக பிரித்து அப்புறமா வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான பேக்கிங் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்குது. இப்போ வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தோம். அவங்க நல்லா விவரமாக எடுத்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஹெக்டேரில் இந்த டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 பொம்பளைங்க இங்கே வேலை செய்கிறாங்க. உலகத்தில் 20% டீ வந்து இங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. ஒரு மணி நேரத்துக்கு 275 கிலோ டீ தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு இப்படி மேலே வந்ததும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒரு கப்பு டீ கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு டீ தயாரிக்கிற இடத்துக்கு போனோம். அந்த ஃபேக்ட்ரி பேர் ப்ளூ ஃபீல்டு. முன்னாடி பார்த்தா மாதிரி தான் இங்கேயும் டீயை வந்து அந்த இலையிலேருந்து எப்படி பதப்படுத்துகிறாங்க, டீ தூளை எப்படி 3 வகையாக பிரிக்கிறாங்கங்கிறத இங்கே ஒரு பெண்மணி ஒருத்தவங்க விவரமாக எடுத்து எல்லாத்தையும் சொன்னாங்க எங்களுக்கு. அங்கே உள்ளவங்க வந்து நாங்கள் பார்க்கிங்கில் கார் நிப்பாட்டு போனதுமே நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக போகல, எங்கள் 3 பேருக்காக மட்டும் அந்த பொம்பளை விபரமாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்கள்ட்ட இலங்கை இருக்கிறப்ப அவங்க தான் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியை அமைச்சிருக்காங்க. அப்புறமா அவங்க நாட்டை விட்டு போனதும் இங்கே உள்ளவங்க ஒருத்தர் வாங்கி அதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையாலுமே இயற்கையான டீ தூள். இதுதான் டீ தூள், எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வந்தது. இதை மறுபடியும் அரைச்சி சலிச்சு அதுலேருந்து டீயை பிரித்து எடுக்கிறாங்க. இன்னொன்று, இந்த டீ தூள் தயாரிக்கிற அந்த மலையில் விளையிற டீ வந்து எந்தவித கெமிக்கலும் எந்தவித உரமும் போடாது. எப்படி இது விளையுதுன்னா இந்த மண்ணோட வளமும் இங்கே இருக்கிற தட்பவெப்பநிலையும் தான் இதுக்கு காரணம். நாங்கள் இந்த டீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு மதிய உணவை முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது. அது பேர் வந்து ரம்புலா நீர்வீழ்ச்சி. அது பார்க்க போகிறோம் நாங்கள். அந்த நடப்பாதையை வந்து ரொம்ப அருமையாக எந்தவித பாதுகாப்பு அம்சத்தோட நல்லபடியாக அந்த நடப்பாதையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்டக்க இருந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வர்றதுக்கும் நல்ல வசதியாக நல்லா இருக்குது. ரம்போலா ஃபால்ஸ் மட்டும் 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்தாண்ட ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. மேலே போனால் குளிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு
அரை மணி நேரம் நடக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிக்க முடியாது. ஆனா இதை வந்து மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியில குளிச்சாக்கா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இந்த தண்ணியை குடிச்சாலும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இரவு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனோம். அங்கே இலங்கையில் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்குது, ஆனால் சுவையாக நல்லா இருக்குது. பா, உன் கண்ணு என்னமோ சமுதாயத்துக்கு சரி வருதுப்பா. என்னாச்சுப்பா? நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அதே மாதிரியே நுவரெலியாவிலேருந்து திரும்பி வரப்போ நாங்கள் ட்ரெயினில் வரல, பஸ்ஸில் வந்து கண்டி வந்துட்டு, கண்டியிலேருந்து மறுபடியும் பஸ் எடுத்து அனுராதபுரம்ங்கிற ஊருக்கு வந்துட்டு நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டோம். இங்கே நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. ஒரு 10 இடம் இருக்குது. ஆனால் நேரம் இல்லாதனால பார்க்க முடியல. ஒரே ஒரு புத்தர் கோயிலை மட்டும் பார்த்துட்டு மதியம் 2:30 மணிக்கு ட்ரெயின் மூலிமா யாழ்ப்பாணத்துக்கு போயிடும். வந்து காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடுலாம் இங்கே ஏதாவது ஒரு ஹோட்டலில் நுழைஞ்சிங்கன்னாக்கா முன்னாடி மேஜையில் 1 2 3 4 5 6 சட்டி வச்சுருக்காங்க. ஒரு சட்டியில் வந்து அரிசி இருக்குது, ஒரு சட்டியில் பருப்பு இருக்குது, ஒரு சட்டியில் 2 காய்கறி இருக்குது. நீங்கள் வந்து அதை எடுத்து புஃபே சிஸ்டம் சாப்பிட்லாம். ஒரு சாப்பாடு வந்து இலங்கை ரூபாயில் 500 ரூபா. இன்னொன்று ஒரு சிறப்பு அம்சம் அவங்க இலங்கையில் என்னென்னா, யாருக்கிட்ட என்ன கேட்டாலும் நல்லா ஒழுங்காக பொறுமையாக தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நமக்கு புரிகிற மாதிரி நல்லா எடுத்து சொல்கிறாங்க, நல்லா பழகுறாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மேற்படி ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தோடு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு ரிசர்வில் வந்து பெட்ரோல் வச்சுருந்தாரு, அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். இது தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்கேருந்து 12,000 கோடியில் பாலம் கட்ட போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனுராதபுரத்தில் உள்ள ஒரு புத்தர் கோயில். இந்த காலத்தில் ஆதி காலத்தில் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துதான். அந்த ஆலமரத்துலேருந்து உழுந்த ஒரு வேரில் முளைச்ச மரம் தான் அது. இதில் தான் புத்தர் இருந்து அவருக்கு ஞான உதயம் இங்கே தான் கிடைச்சிதுன்னு இங்கே உள்ள உள்ளூர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. போஸ் 5 minutes போஸ். காலை வலிக்கல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 புத்தர் கோயில் இருக்கு. முதல்ல முன்னாடி ஒரு புத்தர் கோயிலை பார்த்தோம், 2வது ஒரு கோயிலை பார்த்தோம், இது 3வது புத்தர் கோயில். இது வந்து சிங்களர்களுக்கு வந்து இந்த 3 கோயிலும் வந்து ரொம்ப முக்கியமான மத வழிபாட்டு தலம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து புத்தரோட இங்கே உள்ள அனுராதபுரத்தில் உள்ள 3 கோயிலில் இது நடுப்புற இருக்குது. இது வந்து சிங்களவர்களுக்கு இது வந்து முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலம். எவ்வளோ தேன்பூச்சை பற்றிய ஒரு தேன்பூச்சி வந்து இந்த இடத்துல கடிச்சு விட்டு அப்படியே விடு விடுன்னு கடுக்குது. அந்த கொடுக்கு இங்கேயே விட்டு போயிட்டு இப்போதான் பிடுங்கி போட்டான். கட்டுக்குதுமா. இதுதான் இங்கே புஃபே சிஸ்டம். மத்தியான சாப்பாடு, சாதம் இருக்குது, பருப்பு இருக்குது, மாங்காய் இருக்குது, கீரை இருக்குது, அப்பளம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுராதபுரத்துலேருந்து இந்த ட்ரெயின் மூலிமா யாழ்ப்பாணம் ஜஃப்னாவுக்கு போகிறோம். செகண்ட் கிளாஸு 700 ரூபா. இதே தேர்ட் கிளாஸில் போனாக்கா 350 ரூபா. அதனால் நாங்கள் பஸ்ஸில் போனால் 5 மணி நேரம் ஆகும். அதனால் ட்ரெயினில் போனால் 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயின் ரொம்ப அருமையாக இருக்குது, காசும் ரொம்ப மலிவு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ட்ரெயின். ரெண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு நல்லா இயற்கையான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு வந்தது ஒரு நல்ல ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. ரயில் பயணமும் நல்லா சுகமாக நல்லா இருந்தது. ஒரு நாள் இரவு யாழ்ப்பாணம் தங்கியிருந்துட்டு மறுநாள் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 3 சக்கர வண்டி எடுத்துகிட்டு காங்கேசன் துறை போய் அங்கேருந்து போன மாதிரியே அதே போட்டில் கப்பலில் திரும்பி நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்துட்டோம். 10 நாள் இலங்கை சுற்றுலா மிக அருமையாக இருந்தது. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நாட்டில் சந்திப்போம். 10 நாள் எங்கள் இலங்கை சுற்றுலா முடிஞ்சுட்டு
இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா அழைச்சிட்டு கம்முன்னு போயிட்டு இருங்க. ஓகே. 10 நாள் இலங்கை பயணம் முடிஞ்சிட்டு லைக் பண்ணுங்க. ஏதோ ஒரு பஸ் வருதுமா.